வணக்க நண்பர்களே. நேற்று நாஞ்சில் சம்பத் சொல்றாரு பேசிட்டு இருக்கும்போது, நல்லா போயிட்டு இருந்தது இந்த பையன் நாசம் பண்ணிட்டான். எப்படி 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 எதுக்கு இத்தனை எப்படி இல்ல எப்படிப்பா எதுக்கு இவ்வளவு சத்தமா எப்படி அப்படி 25 வயசுல கேர்ள் ஃபிரெண்டோட சுத்த வேண்டியவன் அம்மா தங்கச்சின்னு குடும்பத்தோட இருக்கான். 52 வயசுல பொண்டாட்டி குழந்தைய கவனிக்க வேண்டியவன் கேர்ள் ஃபிரெண்டோட சுத்திட்டு இருக்கான். வாட் ப்ரோ, வெரி ராங் ப்ரோ. தேர்தல் வரைக்காவது கொஞ்சம் அமைதியா அந்த அம்மா சங்கீதாவிட்ட பேசி அமைதியா இருந்திருக்கலாம். அண்ணா இந்த மாதிரி ஆக்ஷன்லாம் விடக்கூடாதுன்னு. ஆமா, இந்த காலத்துல படிச்சவியாவே பொறுக்கியவன்னு தெரிய மாட்டேங்குதுண்ணே. கலிகாலையா இது, கலிகாலம். இந்த நாடு எப்படா உருப்பட போகுது? அது கூட அவனால முடியாம இன்னைக்கு பொது வழியில ஒரு நடிகையோட நான் இப்படிதான் யார் என்ன செய்ய முடியும் திமிருத்தனமா வந்ததை பார்த்து எனக்கே மனசு உடைஞ்சு போச்சு. ஓகேவா? ஏன்டா அழுகுற? ஒண்ணு பிடிக்குதுன்னு சொல்லு, இல்ல பிடிக்கலன்னு சொல்லு. அது என்ன அழுகிறது? இவனுக்கா நம்ம பிரச்சாரம் பண்றோம் அப்படின்ற என்ன தோணுது அப்படின்னு சொல்லும் போது எங்க வீட்டுல வேற என்னை திட்டுறாங்க என் பொண்டாட்டி. எனக்கு எதுவுமே தெரியாது சார். ராசா, நம்ம பெத்த ராசா தப்பிச்சு ஓடிறியா? இருக்கானே, இதுதான் சமூக சேவையா? நீ அவங்க கூட சேர்ந்து இருக்கிற நாளைக்கு அவங்க புத்தி உனக்கு வந்துடாம எவ்வளவு கூப்பிட்டு நீ வீட்டுக்கு வந்து வச்சுக்கோ, சோத்துல விஷத்தை வச்சிருக்கணும் என் பொண்டாட்டி சொல்றாயா அப்படின்னு நாஞ்சில் சம்பத் சொன்ன உடனே எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. எனக்கே சிரிப்பா அது இன்னொன்னு சொல்றாரு அவரு, இந்த லட்சணத்துல தான் பொண்டாட்டியை வச்சு வாழ முடியாம இன்னொருத்தியோட போய் இன்னொருத்தருடைய கல்யாணத்துல போய் வாழ்த்துறாருன்னா அவன் என்ன சொல்றது? அவன் மாதிரி ஒரு தற்கூரி ஒரு முட்டாளு இந்த உலகத்துல எவனுமே இருக்க மாட்டான். நம்ம இருந்தா நம்ம போயிருக்க மாட்டோம் ஒரு கல்யாணத்துக்கு இன்னொருத்தியோட சேர்ந்துட்டு. ஏன்னா நம்ம குடும்பமே பிரச்சனையில இருக்கு, தள்ளாட்டத்துல இருக்கு, தமிழ்நாடு முழுவதும் பேசிட்டு இருக்காங்களேன்னு ஒரு மனுஷன் சிந்திப்பான். ஆனா இவனுக்கு சிந்திக்கிற எண்ணமே இல்லைன்றா. டிரைவர், அந்த கிளவியை மறிச்சு வண்டி நிப்பாட்டு. யாராவது மேல அதிகாரி ஊமத்துல எங்க இருக்கா? ஒரு கலவரத்தை வித்தியாசமா அடக்க போயிருக்காரு சொல்லு. பொண்டாட்டிக்கு ஃப்ரீடம் கொடுத்திருப்பான். பொண்டாட்டிக்கு சுதந்திரம் தராத அவன் பெண்களுக்கு சுதந்திரத்தை கொடுத்துருவாரா? திரிஷாவை வச்சிருக்கிற நம்ம சொல்லக்கூடாது, புரியுதுங்களா? அவனுக்கு இருக்கணும் அறிவு. ஃபர்ஸ்ட் நம்ம வீட்ல இருக்க பெண்களுக்கு மதிப்பு கொடுக்கணும், அப்புறமா மத்தவங்களுக்கு கொடுக்கணும்னு. உனக்கு வீட்லயே கொடுக்க துப்பு கிடையாது. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. பல பேரோட உந்துதலை ஊக்கமாய் எடுத்துக்கிட்டு என்னோட கெரியரின் உச்சத்தை எப்படி என்னோட கெரியரின் உச்சத்தை உதறிட்டு அந்த ஊதியத்தை உதறிட்டு உங்களை மட்டுமே நம்பி வந்திருக்கேன். ஆனா த்ரிஷாவை விட்டு வர மாட்டேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீங்க அப்பா ஆயிட்டீங்க. நான் அப்பா ஆகல டாக்டர், எங்க அப்பா தான் மறுபடியும் அப்பா ஆயிருக்கிறான். பாருடா, ஹார்ட் ஆபரேஷன் பண்ற டாக்டருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. 30 வருஷமா 10 லட்சம் கடன் வச்சிருக்காங்க. 10 லட்சம் கடன் வச்சிருக்காங்க. 50 லட்சமா ஆட்சி அமைச்சு இந்த 10 லட்சம் கடனை என் தளபதி ஒழிச்சா போதும், எல்லா தமிழ்நாடும் தரமாயிடும். பைத்தியமாயவே முட்டு கொடுத்த எல்லாருமே கைவிட்டாங்க. கடைசியில தெய்வ திருமகள்ல வர்ற மாதிரி கிருஷ்ணா கூட நிலா வாழ்றதுல எனக்கு எந்த ஆட்சேபனை இல்லை அப்படின்ற மாதிரி விட்டுட்டாங்க. என்ன என்னடி உரசுது, என்ன உரசுது? அடிங்கடான்ற மாதிரி வட சென்னை டெம்ப்ளேட்டை போட்டு அந்த தம்பி வெளியே வர்றதை போட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா எத்தனை பேர் அந்த டைம்ல முட்டு கொடுத்தாங்க, ஃபேக்கிக்குன்னாங்க, நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. இப்ப அவரே எதையுமே கொஞ்சம் கூட கேர் பண்ணாம அவர் பாட்டு இந்த மாதிரி பண்ணிட்டாரு. என்ன நான் 100% பைத்தியக்கார கூதி. எஸ்பெஷலி இந்த டிவோர்ஸ் பெட்டிஷன்ல மென்ஷன் பண்ண முக்கியமான 2 பாயிண்ட் இந்த மாதிரி போஸ்ட் பண்றாங்க, இமேஜஸா பப்ளிக்கா இவங்க போஸ்ட் பண்றாங்க. அது என்ன பாதிக்குது, என்னோட குழந்தைங்களை அது பாதிக்குதுன்னு அவங்க போட்டிருக்காங்க. பாதிச்சாலும் பரவாயில்லன்னு அந்த பெட்டிஷன் போட்டு ஒரு வாரத்துக்குள்ளேயே மறுபடியும் அதை பண்றதுன்றது என்ன கைண்ட் ஆஃப் மென்டாலிட்டின்றதே தெரியல. நீ ஒரு கேனையன் தெரியும் சௌத்ரி, ஆனா கேனக்கூதின்னு இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
ஏன்னா இவ்வளவு நாள் முட்டு கொடுத்தவங்களுக்கே வந்து அவங்களே ரெஸ்பெக்ட் பண்ணலன்றது தான் முக்கியமான விஷயம். ஏன்னா எல்லாரும் நம்புனாங்க இவர் இந்த மாதிரி பண்ணல, ஃப்ரெண்ட்ஸ் அது இது. நாங்க இப்ப கூட சில பேர் வந்து இங்க ஃப்ரெண்ட்ஷிப்பா போயிருக்காங்க, மேட்சிங்கா போட்டு அதுக்கு வந்து அனில்ஸே திருப்பி அடிக்கிறாங்க. விஜய் ஃபேன்ஸ் வர்சஸ் விஜய் ஃபேன். தளபதி எனக்கு ரொம்ப பிடிக்கும், தளபதி ரொம்ப அப்படி பிடிக்கும். ஆனா ஒரு கல்யாணத்துக்கு திருஷா வந்து ஒரே மாதிரி சட்டை வேஷ்டி. ஓம் சக்தி பராசக்தி கிருஷ்ணாணி தான் எங்க கழகத்தோட புது சித்தி. கழக இதய தெய்வம் புரட்சி தலைவி சின்னண்ணி சித்தி சின்னம்மா வாழ்க. ஒரு மென்டலி என்ன அஃபெக்ட் பண்ணுதுன்னு சொல்லியும் அதை பண்றாங்கன்னா எனக்கு இந்த லியோ டயலாக் தான் வருது. சொல்லியும் பிஜேபிக்கு வந்து ஒரே ஒரு அட்வைஸ் பண்ணிக்கிறேன். நீங்க வந்து விஜய வா வா வான்னு கஷ்டப்பட்டு கூப்பிட்டு விஜய் வர மாட்டாரு. அப்படியே நீங்க டிஃபரெண்ட் ஐடியாஸ் எல்லாம் யோசிக்கிறீங்க. உங்களுக்கு சிம்பிள் ஐடியா சொல்றேன் பாருங்க. த்ரிஷாவை கூப்பிட்டு நீங்க பிஜேபியில சேர்த்தாலே போதும், எங்க விஜய் அண்ணன் வந்து நாய்க்குட்டி வர மாதிரி பிஜேபியில சேர்ந்துட்டு போறாரு. இது பாருங்க, நான் சமையல் செஞ்சு வீட்டு வேலை எல்லாம் முடிக்கிற வரைக்கும் வெளியில எங்கேயும் போக கூடாது. சமத்த ஒரு மூலையில குத்த வச்சு உட்கார்ந்துருக்கணும். நான் எப்ப கூப்பிடுறனோ அப்பதான் வரணும். சரி மாலா. நான் தான் முதல்வர், நான் தான் முதல்வர், நான் தான் முதல்வர். என்னடா முதல்வர்னு இப்ப ஒரு 10ல வந்து ஒருத்தன் வந்து எனக்கு கல்யாணம்னு தாலி வச்சுன்னு சுத்தி இருப்பான் தெரியுமா? அது மாதிரி பைத்தியக்காரன் இவன். இதை நான் எதிர்பார்த்ததான். எனக்கு இது வேணும், இன்னமும் வேணுமா? மைக்கு புச்சான்னு நினைச்சீங்க. நான் தான் முதல்வர், நான் தான் முதல்வர், நான் தான் முதல்வர். என்னடா முதல்வர்னு வார்த்தையால சுத்தி எரிக்கிறியடா பாவி. என்ன பண்ண நீ நாட்டுக்கு? இல்ல உன் பொண்டாட்டிக்கும் புள்ள குட்டிக்கு பண்ணுங்க. உன் பொண்டாட்டி வச்சு காப்பாத்துறா ஃபர்ஸ்ட். நீங்க நினைக்கிற மாதிரி ஒண்ணும் நடக்கல. இன்னைக்கு நடக்கலடா, இனிமேல் நடக்கும்ல. இனிமேல் நடத்தவே இல்ல, நடக்க விட்டுருவோமா? டேய் கேட்கல, நறுக்கி போடுமா? நறுக்கி காத்தடிக்கிற மாதிரி இருக்குது. மரமெல்லாம் அப்படிக்கா இப்படிக்கா அசைது, பூவெல்லாம் அதுவாவே உதிர்ந்துடா. அப்படின்னா ஹீரோயின் வரப்போறான்னு அர்த்தம்டா. வணக்கம் விஜய் சார், வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் இப்ப ஆபீஸ்ல தான் இருக்கேன், கொஞ்சம் வேலையா இருக்கேன். உங்களுக்கு என்கிட்ட ஏதாவது பேசணும்னா இருந்தா எனக்கு டிஎம் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். அட படுபாவி பயவுள்ள முளைச்சு இலைய விடல எவ்வளவு பெரிய வேலை பார்த்துட்டு போகுது பத்தியா? இப்ப இதுக்கெல்லாம் நம்மள யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சா? சந்தோஷம். யூஸ் பண்ணுங்க, யூஸ். நீ யாரு? இல்ல யாரு யாரு இப்படி பேசுனா? பாஸ் இன்னைக்கு ஒரு முடிவோட தான் இருக்கானுங்க போல இருக்கு. என்ன? எப்போ நம்மள விரட்டி அடிப்பானுங்க, இப்போ அடிச்சு விரட்டுவானுங்க போல இருக்கு. நாமளா பேசுற என்ன? என்னது? இல்ல என்னது? இல்ல என்ன? இல்ல என்னதுன்னு நான் கேட்டேன், 10 தடவை கேட்டேன். என்னது? கழுத புடிச்சு முடுக்கல மாதிரி நான் சிக்கிட்டேன். இவன்றது நான் எப்படி தப்பிக்க போறனோ? வாங்க, எங்க போயிட்டீங்களா? பேசிட்டீங்களா? ஏங்க வேட்டிய கடிக்கிற? நிறைய வேலையை வச்சுக்கிட்டு வரீங்களா? வாங்க வாங்க. டைம் இல்ல, டைம் இல்ல, டைம் இல்ல. ஆத்தாடி ஆத்தா, எப்படி வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறடா சாமி. டிஎம்கே வந்து காங்கிரஸோட அலையன்ஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஏடிஎம்கே வந்து பிஜேபி கூட அலையன்ஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. எலெக்ஷனுக்கு எங்க அண்ணா த்ரிஷா கூட அலையன்ஸ் இப்பதான் சொல்லிருக்காங்க. அனௌன்ஸ் பண்ற டைம். நீங்க நான் எந்த அளவுக்கு கெட்டவன் நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நான் நல்லவன். ஆனா எந்த அளவுக்கு என்ன நல்லவன் நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நான் கெட்டவன். 28 வருஷம் வாழ்ந்த பொண்ணு கதறி கண்ணீர் இருக்கு. எவ்வளவு கஷ்டமா இருக்கு. நம்ம வீட்டு பொண்ணாந்தான் கேட்டா நீங்க பெரிய கல்ட்டு பெரிய குடிங்கன்றீங்க. அசிங்கமா பேசுறாங்க, அசிங்கமா பேசுறாங்கன்றோம். அப்படியே அசிங்கமா தானே பேசுறாங்க.
நீ பண்ண வேலைக்கு. இந்த துபாகூர் இருக்கானே மருகு பாண்டியா மசூர் பாண்டியா, இவன் குடும்பம் இங்க இருக்க வரைக்கும் நம்ம குடும்பம் உருப்படாது சார். எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு இவனை 2 சொருகிட்டு உள்ள கூட போயிருவேன் சார். உனக்கு பிள்ளை இருக்கேன்னு பாக்குறேன்னா என்ன மனுஷன் இவன்? முதல்ல இவன் என்னடா மனுஷன் இவன் வந்து நாளைக்கு முதலமைச்சர் செருப்பால் அடிக்கணும். நான் கேட்கிறேன், அடிக்கலாமா நம்ம? இவ்வளவு கோவம் வருது உனக்கு? தெரியல, எரிச்சலாவே இருக்கு எனக்கு. நம்ம நாள் முழுக்க எரிச்சலா இருக்கு. டென்ஷன். ஜென்மமாடா நீ ஒரு ஜென்மமா? நீ எவ்வளவு கேவலமான ஜென்மம். நம்ம மட்டும் தான் இவனை அடிக்கணும்னு நினைச்சோம். இன்னைக்கு இவன் போறவரெல்லாம் அடிக்கிறான் இணையத்துல. ஒண்ணு மட்டும் சொல்ல ஞாபகம் வச்சுக்க, வாழ்க்கையில சரி கிரவுண்ட்லயும் சரி நிதானமா ஓடணும். ஏறு மாதிரி ஓடுன ரன் அவுட் ஆயிருவேன். தேர்தல் வாக்குறுதிகள் எல்லாம் இந்த பெண்களை மையப்படுத்தி கொடுத்தாரு. இப்ப கூட அதெல்லாம் உன் பொண்ணுக்கே பாதுகாப்பு கொடுக்க முடியல. நீ வயசுக்கு வந்த பொண்ணை வச்சுக்கிட்டு போய் ஊர் மேய்கிற, பொறுக்கித்தனம் பண்ற, வெக்கம் கட்டணே. காரி துப்புறாங்க, ஊரே உன்னை காரி துப்பிட்டு இருக்குது. இப்போ ஆக்சுவலி என்ன நடந்தது? அதான் நடத்திட்டாங்களா, இன்னும் என்ன நடக்கணும்? ஆக்சுவலி கொக்கால கட்சியை வந்து ஒழிக்கப்பட்ட கட்சி. விஜய் எல்லாம் அவங்க அம்மா வந்து கருவிலே அபார்ஷன் பண்ணிருந்தாங்கன்னா இந்த 41 பேர் செத்து இருப்பாங்களாமா. கோவப்படாதீங்க சார். என்கிட்ட எல்லாம் கோவப்படுறதுனால 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்ல. என்கிட்ட எல்லாம் கொஞ்சம் கூலிங்கா நடந்துக்கங்க. அதான் உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு டீசென்ட். பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர், மக்கள் தலைவர் எம்ஜிஆர், அம்மையார் ஜெயலலிதா ஆகிய ஒரு முதலமைச்சர் ஆகணும் என ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தீங்க. அவங்களுக்கு பிறகு நீங்க ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சது இந்த ஸ்டாலின் தான். நான் முதலமைச்சராக என்று கனவில் கூட நினைக்கவில்லை. உங்களை போல் நான் அமர்ந்திருந்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக தவழ்ந்து உயர்ந்த பதவிக்கு வந்தேன்.